ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பருப்பு போலி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்துட்டு 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். நல்லா அகலமான பவுல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் மாவு பிசையிற கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நைஸ் உப்புனால நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். கல் உப்பு தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு பூரி மாவை விட நல்லா இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பரோட்டாவுக்கெலாம் பிசைவாங்களா, நல்லா இலக்கமாக இருக்கும்ல, அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதோட ஒரு 4-5 ஸ்பூன் வந்து எண்ணெய், சமையல் எண்ணெய், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த மாதிரி இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம கையில் தொட்டோம் அப்படின்னா நல்ல எண்ணெயாக இருக்கணும். நல்லா பரோட்டாவுக்கு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது வந்து 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரமாச்சும் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஊறணுங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ அதுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைப்போம்ல, அந்த பருப்பு அது செஞ்சுக்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஊரெல்லாம் வைக்கலை. நல்லா ஒரு 2 டைம் அலசிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பருப்பில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மாவில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை, அதனால். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5லேருந்து 6 விசிலாச்சும் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா குலைவாக வெந்திருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தம்பளப்பில் 4 விசிலேருந்து 5 விசில் கூட போதும். நான் வந்து தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி சேர்க்குறதுனால நல்லா நைஸாக துருவிக்கோங்க. இதில் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஏலக்காய் வந்துட்டு போடல அப்படின்னா ஏலக்காய் பொடியாக கூட போட்டுக்கோங்க. இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. 5லேருந்து 6 விசிலுக்கிட்ட வச்சுருக்கேன். நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 6 விசில் வச்சேன். ஏன்னா நம்ம ஊற வைக்கலையில, அதனால். பாருங்கள், லைட்டாக எடுத்து அமுத்துனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியும் வடிச்சிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டேன். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, அப்போ தான் கொஞ்சம் குலைவாக வேகும். ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன இதுக்கு மேலேயே நல்லா குலைவாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா பருப்பு கடையிற மத்து இருக்குல்ல, அதை வச்சும் கூட நல்லா வந்து கடைஞ்சிக்கிறலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு வந்து நல்லா மாவு, அந்த பருப்பு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நான் 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் வெல்லம் சேர்த்துருக்கேன். இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1.25 கிளாஸ் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா துருவி வச்சுருக்கிற வெல்லம் நல்லா நைஸாக வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக வெல்லம் வந்து ஓரளவுக்கு நல்லா உதிரியாக இருந்தால் தான் அது வந்து டக்குன்னு அரைப்படும். கட்டிக்கிட்டே அரைச்சிட்டா அங்கனங்கன்னா கட்டிக்கிட்டே ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேங்காய் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். தேங்காய் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பருப்பு மட்டும் வச்சு செய்யலாம், தேங்காயும் போடலாம். இப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி உள்ளே வைக்கிற கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி உருட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். பாருங்கள், நல்லா லட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் இதே மாதிரியே செய்யுங்க, சூப்பராக வரும். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு மாவு எடுங்க. நல்லா தனித்தனியாக வந்துடும். நம்ம எடுத்த சைஸ்க்கு கரெக்டாக வரும்.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வரும். கையில் மட்டும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இது அப்படியே பரோட்டாவுக்கு செய்கிற மாதிரியே தாங்க. இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா பரோட்டா போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இலக்கமாக இருக்கணும். இது மாதிரி எடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா அதோட ஷேப் நம்ம என்ன இது ஷேப்புக்கு போகிறோம் இது பண்ணுறோமோ அதே ஷேப்புக்கு வரணும். இப்போ இதில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் கவர் போட்டு செஞ்சிங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரியே வாழை இலை கூட இருந்துச்சுன்னா வாழை இலையில் கூட செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்புலேருந்து ஒரு உருண்டை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா லட்டு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சுற்றியும் மடித்து விட்டுட்டு லைட்டாக ரோல் பண்ணிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஒட்டிக்கிறோம். அதோட நம்ம கையில் நல்லா எண்ணெய் மட்டும் தடவிக்கோங்க. இப்படியே லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும், அது பாட்டுக்கு போய்க்கிறோம். நம்ம சப்பாத்தி கட்டை எதுவுமே தேவையில்லை. பாருங்கள் அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா மைதா மாவுங்கிறதுனால நல்லா நம்ம இழுக்கிற ஷேப்புக்கு அது பாட்டுக்கு வந்துடும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே போடுங்க. ரொம்ப பெருசுலாம் தேவையில்லை. கடையிலலாம் இதை விட குட்டியாகவும் தான் போடுவாங்க. நம்ம பேப்பரில் எண்ணெய் தடவிக்கிறதுனால லைட்டாக அப்படி எடுத்தீங்க அப்படின்னாலே அது பாட்டுக்கு வந்துடும். தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு அந்த போலியை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க. மாவு இதில் நம்மளுக்கு நல்லா வேகணும் மைதா மாவுங்கிறதுனால. அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும். அந்த மேலே லைட்டாக அங்கனங்கன்னு அந்த வெல்லம் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம்ல, பாகா காய்ச்சி ஊற்றினா ஃபுல்லாக கரைஞ்சிரும். இப்படி போட்டிருக்கறதுனால அங்கனை லைட்டாக அந்த ப்ரௌன் ஆகும். பாருங்கள் லைட்டாக புஷ்ஷுன்னு ஆகுதுல. மாவு நல்லா ஊறணுங்க. மைதா மாவு நல்லா எண்ணெய் தடவி நல்லா ஊற வச்சுருங்க. இப்படி செஞ்சிங்கன்னா தான் நல்லா அந்த உள்ளெல்லாம் போயிட்டு அந்த பருப்புலாம் நல்லா அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றுறதோட சரி, அதுக்கப்புறமேட்டுலாம் ஊற்றாதீங்க, தேவையில்லை. ஏன்னா மாவுலேயும் எண்ணெய் இருக்கும். எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அங்கனங்கன்னு இந்த கோல்டன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதிலே தேங்காய் புளியும் செய்யலாம். அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு வீடியோ போடுறேன். பாருங்கள் நல்லா எந்திரிக்குது அப்படியே புசு புசுன்னு. பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி லைட்டாக அங்கனங்கன்னு இந்த கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. பாருங்கள் நான் இன்னொன்று கூட செஞ்சு காமிக்கிறேன். அதை சுற்றியும் மட்டும் லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்துடும். நீங்கள் மாவில் உப்பு போடுற டைமில் கொஞ்சமாக மஞ்சள்தூளும் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா பருப்பில் அந்தளவுக்கு மஞ்சள் தூள் தேவையில்லை. கையில் மட்டும் அப்பப்போ எண்ணெய் தொட்டுக்கோங்க. எனக்கு கவர் ரொம்ப லேசான கவர் தான் கிடச்சிச்சு. நீங்கள் இதை விட நல்ல தின்னான கவர் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பிளேட்டில் கூட கவுத்தி போட்டு நம்ம சாப்பிட்ற பிளேட் ஏதாச்சும் இருக்கும்ல, சில்வர் பிளேட்டு, அதில் கூட பின்னாடி பேக் சைடு எண்ணெய் தடவி அதிலையும் கூட தேய்ச்சிக்கோங்க. அதுவும் ஈஸியாக வரும். இதே மாதிரி நம்மளோட எல்லா போலியுமே இதே மாதிரி செஞ்சாச்சு.
பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களே இதே அளவில் இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? செம்ம சூடாக இருந்துச்சுங்க. லைட்டாக எடுத்தோடனே அவ்வளோ அழகாக வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா